வணக்கம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் என காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். கிறிஸ் ஜோடங்கர் தேர்வு செய்த வேட்பாளர்களை இறுதி செய்ய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். செல்வ பெருந்தகை அளித்த பட்டியலை பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் நிராகரித்ததால் தற்பொழுது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை தேர்வு செய்துள்ள வேட்பாளர் பட்டியலில் அதிக அளவில் செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக டெல்லி தலைமைக்கு புகார் வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பலமுறை ரத்து செய்யப்பட்ட வேட்பாளர் தேர்வு கூட்டம் மீண்டும் இன்று நடைபெறுவதால் முடிவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரும் 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. விரைவில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் காங்கிரஸ் தொண்டர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் வேட்பாளர்களை அறிவித்தால் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம் என தேசிய தலைமை திட்டமிட்டு இருக்கிறது. இதனால் வரும் 4ஆம் அல்லது 5ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலானது டெல்லியிலிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.